ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சொரக்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் தட்டைப்பயிர் வந்து லைட்டாக வறுத்து அதை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், அரை மூடி தேங்காய் வந்து தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. தாளிக்க வந்து கடுகு, ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. வானல்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சது பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோமா தக்காளி வந்து கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரம் வந்து கூட வேணுன்னா மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காய் போட்டுக்கோங்க. சொரக்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்து வேக வச்சு வச்சுருக்க தட்டைப்பயிறு போட்டுக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் இப்படியே வந்து வேகட்டும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி ஊற்றிக்கலாம். அதோட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். புளி ஊற்றி வேக வச்சுருக்கோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றின பிறகு தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாட்ட குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் இந்த தேங்காயோட பச்சை வாசல்லாம் போகணும். 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். தேங்காய் ஊற்றி 10 நிமிஷம் ஆகிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான சொரக்காய் தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.